ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட வீடியோலாம் யூடியூப்லேருந்து ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பிரதர், இந்த மாதிரி எங்க வீட்ல இருக்கிற டைக்கின் ஏசில சுத்தமா கூலிங்கே வரல. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைக்கின் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல மோட்டர் தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மோட்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். எனக்கு வந்து மோட்டரோட சார்ஜஸ் கேட்டதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டுங்க. பயங்கரமான ரேட்டு சொல்றாங்க. நீங்க வந்து இதை பார்த்து எனக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்ல பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் கஸ்டமர் லொகேஷன் வாங்கி நேராக கிளம்பி போயிட்டோங்க. செக் பண்ணி பார்த்ததுல மோட்டர் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. அப்புறம் நம்மளோட சர்வீஸ் சென்டர்ல ஆல்ரெடி மோட்டர் இருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணோங்க. செக் பண்ணி பார்த்ததுல மோட்டர் ஒரிஜினல் மோட்டர் கண்டிப்பா இருந்ததுங்க. அதில் வாரண்டியோட டேட்லாம் எழுதிட்டு கஸ்டமருக்கு எடுத்துட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோங்க. கஸ்டமருக்கு வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபேம் டேடு எல்லாமே எடுத்து செட் பண்ணிட்டு அவுடோரை எப்படி கட்டணுமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோங்க. அப்புறம் அவுடோர் ஆன் பண்ணி பார்த்தோங்க. கேஸ் லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுல கேஸ் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. வீட்டில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோங்க. வோல்டேஜும் கரெக்டாக தாங்க இருக்கு. சரி, லாஸ்ட்டாக ஏசி ஆன் பண்ணி பார்த்தோங்க. கூலிங் பக்காவாக இருந்ததுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் எதுனா தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.